வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். இன்னியோட பதிவில் ஹவ் டு சூஸ் யுவர் கரியர் பாத், மரபணு ஜோதிடத்தை பயன்படுத்தி உங்களோட கரியரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம மருத்துவம் சார்ந்தும் காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ந்தும் நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். அந்த பதிவை பார்த்துட்டு என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன சார், உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கலனா எங்களால் கரியரே சூஸ் பண்ண முடியாதா? உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நாங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எதுக்கு நான் உங்களை என்கிட்ட ஜாதகம் பாருங்கன்னு கேட்கல. யாரோட பர்சனல் நம்பருக்கும் என் வீடியோ அனுப்பிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கிட்ட ஜாதகம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னை ரெஃபர் பண்ணி விடுங்க. இவ்வளோ ஏங்க, நான் இன்னும் விசிட்டிங் கார்டு கூட போடலங்க. இது எதுவுமே இல்லாமலே என் வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் என்னை பார்த்து அந்த கேள்வி? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? மரபணு ஜோதிடத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் நம்ம கரியர் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, நம்ம எப்படி ஒருத்தருக்கு கரியரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் இது படித்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் எப்படி இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறோம், எப்படி நம்ம சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நபர் மாதிரி நம்மளை கிண்டல் பண்ண மாட்டீங்க. சரி, இப்போ மரபணு ஜோதிடம் அப்படின்றது எதன் அடிப்படையில் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அடிப்படையில் உருவாயிருக்கு. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் எடுத்துப்போமே. இப்போ இந்த மெடிசனே நம்ம எடுத்துப்போம். யார் மருத்துவர் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கோட்பாடு நம்ம ஜோதிட ரீதியாக நிறுவ பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல சிமிலாரிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரி, எந்த குடும்பத்தில், எந்த மாதிரியான குடும்பத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஜோதிடத்தில் அஷ்ட கர்மங்கள் இருக்குது. அப்போது எந்த கர்மாவில் டாக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எந்த கர்மாவின் கீழ் இந்த மெடிசன் வருது அப்படின்றத பார்த்தோம்னா சூரியனின் காரகத்துவத்துக்கு கீழே இந்த மருத்துவம் அப்படின்றது வருது. சரி, இப்போ சூரியன் கர்மா கொண்ட குடும்பங்களில் இந்த மெடிசன் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? சூரியன் கர்மா கொண்ட நட்சத்திரங்களை பயன்படுத்தி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எந்தெந்த வீட்டிலலாம் அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதி இருக்கோ அந்த வீட்டிலலாம் சூரியனோட கர்மப்பதிவு இருக்குது அப்படின்றத அர்த்தம். 12 1 சேர்க்கை, கேது 1 சேர்க்கை, இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் மெடிசன் இருக்கும் அப்படின்றத ஒரு கோட்பாட்டுக்கு, ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரோம். சரி, இப்போ குடும்பத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டும் போதுமா? அந்த குடும்பத்தில் எவன் மெடிசன் படிப்பான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? அதுக்கு அடுத்த ஸ்டெப். இப்போ மருத்துவத்தை ஒருத்தர் கரியராக எடுக்கிறார் அப்படின்னா அவரோட 6ஆம் பாவத்தோடவும் அவரோட 10ஆம் பாவத்தோடவும் இந்த சூரியனோட கர்மப்பதிவு அப்படின்றது சேரணும். விச் மீன்ஸ் அவரோட 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதியோ கேதுவோ இல்லைனா 6ஆம் அதிபதி போய் டைரெக்டாக அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதியில் நிற்கிறது, இல்லை 10ஆம் அதிபதி போய் அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதியில் நிற்கிறது. இந்த மேட்ரிக்ஸ் காம்பினேஷனை வச்சு யார் அந்த குடும்பத்தில் மருத்துவர் ஆவார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 19 இந்த கிரகம் உச்சமாக இருந்தால் நீங்கள் இந்த படிப்பு படிக்கலாம். இந்த கிரகம் ஆட்சியாக இருந்தால், இந்த கிரகம் சுபத்துவ சூட்சம வலுவோட ரொம்ப பலமாக இருந்தால் நீங்கள் இந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நம்ம யார்ட்டையுமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம கர்மா என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். முதல்ல எந்த குடும்பம், எந்த பரம்பரையில் ஒருத்தர் மருத்துவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அவருக்கு என்ன கர்மா இருக்கும், அவருக்கு என்ன காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அந்த ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணி, இத்தனைக்கும் அதை நம்ம மறைச்சி ஒழிச்சு வச்சுக்கிறது கிடையாது. நம்மளோட ஃபவுண்டர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மரபணு ஜோதிடத்தில் ஒரு ஃபார்முலா வருது அப்படின்னா முதல்ல அதை வெளியே சொல்லிட்டு தான் நாங்கள் மறு வேலையே பார்ப்போம். இப்படி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களை பார்த்து நீங்கள் ஏன் இந்த கேள்விலாம் கேட்குறீங்க அப்படின்றது எனக்கே புரியல. சோதிக்காதீங்க. ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிப்பான் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப இங்கே உண்மையாயிட்டே வருது. சரி, இந்த கரியர் சம்மந்தப்பட்டு என்னிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவரே ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. அந்த சந்தேகம் என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ பதிவில் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஹலோ சார், வணக்கம் சார். சார், இதில் ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கீங்களா சார், அதில் மருத்துவராக அந்த சூரிய கர்மா, அப்புறம் கேது அந்த நிற்கிற இடமும், அதே மாதிரி 10 12 அந்த 12ஓட கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி சொன்னீங்களே சார். இப்போது இது தொழில் கூட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை தொழிலோட கர்மா தனியாக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட ஓன் கர்மா தனியாக இருக்கும்ல சார்? அதான் லக்னம், லக்னாதிபதி, ராசி, நட்சத்திரம், இதோட கர்மா தனியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தொழிலையும் சூரிய கர்மா இருந்து நமக்கு அதுக்கு ரிலேட்டடான கர்மா இல்லாமல், எக்ஸாம்பிள் சந்திரன், சனி, இல்லை செவ்வாய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, எனக்கு செவ்வாய் கர்மா, சந்திரன் கர்மா, சனி கர்மா இருக்குது, பட் ஆனால் எனக்கு தொழிலில் சூரிய கர்மா கனெக்ட் ஆகுது, அப்போ நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், ஒரு ட்ரை கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம்ல சார்? இல்லை இது ரெண்டுமே அந்த கர்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் தேவையா அப்படின்ற மாதிரி டவுட் சார்.
இது ஒரு டெக்னிக்கல் கேள்வி அப்படின்றதுனால இந்த கேள்வி நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத நான் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன். இப்போ மருத்துவத்துக்குள்ளே ஒருத்தர் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு சூரியனோட கர்மா தேவை. அது இல்லாமல் மற்ற கர்மாக்களும் அவருக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த சூரியனோட கர்ம பதிவு கட்டாயமாக 6ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் சேர்ந்தா மாதிரி இருக்கணுமா, இல்லைனா சிலருக்கு வந்து 6ஆம் பாவத்தில் அந்த கர்மா இருக்கும், லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரத்தில் வேறு சில கர்மாக்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க மருத்துவத்துறைக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்றத கேட்டிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நம்ம கரியர் செலக்ட் பண்ணும்போது லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதை டெஃபினட்டாக பார்ப்போம். அது கூடவே 6ஆம் அதிபதி அதனோட என்ன கர்மா இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். அண்ட் 10ஆம் அதிபதி அதனோட என்ன கர்மா இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த காம்பினேஷனை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒருத்தருக்கு வந்து என்ன தொழில் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கே வந்து வருவோம். ஸோ அப்போ இது டெஃபினட்டாக இந்த மூணுத்தையுமே வந்து பார்க்கணும். குறிப்பாக இப்போ ஒருத்தர் வந்து மருத்துவ துறைக்குள்ளே என்டர் ஆகிறார், அவர் உள்ளே போயிட்டு என்ன டொமைன் வேணால் செலக்ட் பண்ணட்டும், அது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் மருத்துவ துறைக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா அடிப்படையில் அவருக்கு சூரியன் கர்மா தேவை. ஸோ அவரோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் இந்த சூரியனோட கர்மா அந்த ஃபார்முலா அவரோட ஜாதகத்தில் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நல்லா பாருங்கள், லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூரியன் கர்மா வலுவாக கனெக்ட் ஆகலை, மைல்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்தோட சூரியனோட கர்மா கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த தொழிலுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதியே கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் தான் மருத்துவ துறைக்குள்ளே அவர் என்ன டொமைனுக்குள்ளே போகலாம். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போகலாமா, டெர்மட்டாலஜிஸ்ட்டாக போகலாமா, யூராலஜிஸ்ட்டாக போகலாமா, இல்லை கார்டியாலஜிஸ்ட்டாக போகலாமா. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து நம்மளோட ஆய்வை வந்து நம்ம பண்ணுவோம். இப்படி தான் ஒருத்தருக்கு வந்து நம்ம கரியர் கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம். அண்ட் இதில் வந்து ஒரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி நட்சத்திரத்தோட ஒரு கர்மா அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கும். 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இதனோட வேறு சில கர்மாக்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த மெடிசன் வச்சு நான் திரும்பவும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சிலருக்கு வந்து இந்த சூரியனோட கர்ம பதிவு லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் சூரியனோட கர்ம பதிவு 6ஆம் பாவத்தோடவோ 10ஆம் பாவத்தோடவோ சுத்தமாக கனெக்ட் ஆகிருக்காது. இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் படிக்கணும், தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற வெறியும் ஆசையும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் அவங்களால அது ஆக முடியாமல் போகும். ஏன்னா 6ஆம் பாவத்தோடவோ 10ஆம் பாவத்தோடவோ சுத்தமாக அந்த கர்மா கனெக்ஷன் அப்படின்றது இல்லாமல் இருக்குது. ஆனால் அவங்களோட இயல்புலேயே இயற்கையாகவே அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த நாலேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க கையிலேயே தே ஹாவ் அ வெரி குட் ஹீலிங் பவர். ஸோ நம்ம ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சஜஷனை வந்து கொடுக்குறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி. ஏற்கனவே ஹவு டு சூஸ் யுவர் கரியர் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். இப்போ அதுலேருந்து சில டவுட்ஸை வந்து இந்த பதிவில் நான் வந்து அட்ரஸ் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்சல்டேஷன்லேயும் என்னிடம் சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ அதையும் இந்த பதிவில் நான் வந்து அட்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் காமனாக என்னிடம் அதிகம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 6,000 10,000 எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அதிலேருந்து பலன் எடுக்கிறது, இதை வந்து பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 6,000 10,000 அஸ்ட்ராலஜி 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவம் அப்படின்றது இன் ஜென்ரல் தொழிலை குறிக்கக்கூடியது. கரியர் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலாம். இப்போ அந்த பாவத்தில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த கேள்வி. இப்போ 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவம் எம்டியாக இருக்குது அப்படின்னா 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். மீனத்துலேருந்து கவுண்ட் பண்ணிங்க கிளாக் வைஸ் அப்படின்னா 6ஆம் அதிபதி சூரியன். அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு, எங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படின்றத பாருங்கள் ஜாதகத்தில். அண்ட் 10ஆம் அதிபதி குரு. ஸோ அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்றத பாருங்கள். எந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த கர்மாவை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ 6ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்றத வச்சு நீங்கள் இதுக்கு வந்து பலன் எடுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக என்னிடம் காமனாக வந்த கேள்வி என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருப்பார். ஏதோ ஒரு வீட்டில் எந்த ஜாதகம் எடுத்தாலும் 6ஆம் அதிபதி ஏதோ ஒரு வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பார். இப்போ அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுமா, 6ஆம் பாவத்தில் சில கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும், 6ஆம் பாவத்தை சில கிரகங்கள் பார்க்கும், அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுமா,
ஆர் 6ஆம் அதிபதியோட சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கும், அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இதுக்கு 6ஆம் அதிபதி கரியருக்காக மட்டும் இந்த சஜஷன் நீங்கள் எடுத்துக்க வேணாம். நீங்கள் எந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னாலுமே இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போது உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதியை எடுத்துப்போம். 6ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி போயிட்டு அவர் 6ஆம் பாவத்திலேயே மக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ 6ஆம் அதிபதி அங்கே என்ன கர்மாவை வாங்கியிருக்கு? சந்திரனுடைய கர்மாவை வாங்கியிருக்கு. ப்ளஸ் அந்த 6ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்குது? குருவோட கர்மா இருக்குது. பிகாஸ் அந்த பாவம் அப்படின்றது சிம்மம், மீன லக்னத்துக்கு சிம்மம் அப்படின்றது 6ஆம் பாவம். அண்ட் அடுத்தபடியாக அந்த 6ஆம் இன் ஜென்ரல் 6ஆம் அதிபதிக்கு என்ன பவர் இருக்குது? சனியினுடைய கர்மப்பதிவை வெளிப்படுத்தும் பாவம் 6ஆம் பாவம். ஸோ 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அங்கே சனியோட கர்மாவும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? சந்திரனுடைய கர்ம பதிவு கொடுக்கணும். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் அந்த வீட்டுக்கே குருவோட கர்மா இருக்குது. ஸோ குருவோட கர்மாவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மூணாவது தான் நீங்கள் சனியோட கர்மாவை கன்சிடர் பண்ணணும். அண்ட் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த பாவத்தோட சனி அப்படின்ற கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்றது வச்சுப்போம். ஏன்னா இப்போது 6ஆம் அதிபதியோட சேர்ந்த கிரகம் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 6ஆம் அதிபதியோட சனி சேர்க்கையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேர்க்கை 5லேருந்து 10 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது ஒரு வலுவான சேர்க்கையாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ அந்த சேர்க்கை 5லேருந்து 10 டிகிரிக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கலாம். இப்போ அந்த சேர்க்கை 5லேருந்து 10 டிகிரி தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்படி தான் நீங்கள் ஒரு கர்மாவை மெஷர் பண்ணணும். அண்ட் இப்படி தான் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அந்த பாவத்திலேருந்து நீங்கள் பதில் எடுக்கணும். இப்போ அடுத்தபடியாக என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு காமனான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலருக்கு வந்து 6ஆம் பாவத்தோட நிறைய கிரகங்கள் வந்து சேர்க்கையில் இருக்கும். அவங்களுக்கு வந்து மிக்ஸ்ட் ஆஃப் கர்மா இருக்கும். ஒரு கர்மா இல்லாமல் 4-5 கர்ம பதிவு இருக்கும், அதுக்கும் மேலேயும் கூட இருக்கும். மொத்தத்தில் இருக்கிறதே அஷ்ட கர்மங்கள் தான். அதில் ஒருத்தருக்கு 5 கர்மா 6 கர்மா வந்துடுச்சு அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து எல்லா கர்மாவுமே சேர்ந்த ஒரு கணக்கு தான். இப்போ அந்த மாதிரியான நபர்கள் தயவு செஞ்சு ஜாதகத்துக்குள்ளே மண்டையை விட்டு குழம்புறதை விட்டுட்டு தனக்கு இயல்பாக நேச்சராக என்ன தொழில் வரும் அப்படின்றத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ அந்த மிக்ஸ்ட் ஆஃப் கர்மாலையும் சில கர்ம பதிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கலாம். அது சார்ந்த தொழிலை நாலேஜை கெயின் பண்ணிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது அதுவே உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்றதுலேயே நீங்கள் வந்து குறிக்கோளாக இருந்தீங்க, அதையே நீங்கள் ஜாதகத்தில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு துறையில் நீங்கள் வந்து ஷைன் ஆகவே முடியாது. ரெண்டாவது, இந்த கரியர் சார்ந்த கேள்வியை எப்போ கேட்கணும் அப்படின்னா, +1 +2 குரூப் எடுக்கும்போதே நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன கரியர் ட்ராக்கில் போக போகிறீங்க அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் அப்போ கேட்கணும் இந்த கேள்வியை. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் சேரும்போதாவது நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். ஒரு 40 வயசு 45 வயசில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஆர் நாங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் உங்களுக்கு வந்து பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த 40 வயசில் 45 வயசில் நம்மக்கிட்ட வந்து சஜஷன் கேட்கக்கூடிய நபர்கள் நம்ம ஒரு பதில் சொல்கிறோன்னா அதை ஏற்றுக்காமல், சார் நான் இத்தனை வருஷம் இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இப்போ எப்படி சார் நான் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் தான் என்னால் சொல்ல முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதையும் இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா கரியர் பற்றி எந்த வயசில் சிந்திக்கணும் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, 40 வயசு வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைனா புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 0ல் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்கவோ பயப்படவோ கூடாது. பிகாஸ் யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் அப்படியே இருக்கலாம். டெவலப்மெண்ட் வேணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும். இதை விட ப்ராக்டிக்கலாக யாராலையும் பேச முடியாது. இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அந்தந்த இண்டிவிஜுவல் கிட்ட நான் விட்டுறேன். அண்ட் அடுத்து என்னிடம் காமனாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு கர்மா இருக்குது, இட் இஸ் அண்டர் ரூல், அந்த ரூல் படி எனக்கு வந்து இந்தந்த துறை போகலாம் அப்படின்ற மாதிரி ஐ ஹாவ் ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் சில தொழில்களை நீங்கள் செய்ய வேணான்னு சொல்கிறீங்க. ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மா சார்ந்த தொழிலே நீங்கள் என்ன செய்ய வேணான்னு சொல்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சிலர் வந்து என்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து ரொம்ப வலுவான சந்திரன் மற்றும் குருவோட கர்மா இருக்கும் லக்னத்துக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன், ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நடந்த இன்சிடென்ட்டை நான் அப்படியே இங்கே வந்து காப்பி அடித்து சொல்ல முடியாது. கிளைண்ட்டுக்கிட்ட பேசுனா தான் நான் இங்கே சொல்ல முடியாது. ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன்.
ஒரு ஜாதகருக்கு லக்னத்தோட ரொம்ப வலுவான குரு மற்றும் சந்திரனோட கர்மா இருக்குது, விச் இஸ் வெரி பவர்ஃபுல். அவரோட 6 மற்றும் 10ஆம் பாவத்தோட சனி மற்றும் செவ்வாயோட கர்மா இருக்குது. இப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் கேன் ஐ கோ அண்ட் ஜாயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நான் காவல்துறைக்கோ இல்லை மிலிட்ரிக்கோ நான் போகலாமா அப்படின்றது சம்மந்தப்பட்ட அந்த நபரோட கேள்வியாக இருக்குது. எனக்கு அது மேலே தான் சார் பேஷன் இருக்குது, எனக்கு வேறு எது மேலேயும் பேஷன் இல்லை அப்படின்ட்டும் அந்த நபர் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே. ஒரு 22 இல்லை 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் படித்து முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்ததாக போலீஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். அவர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு, அவரோட ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது, சந்திரனோட கர்மா குருவோட கர்மா லக்னத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது, 6 மற்றும் 10ஆம் அதிபதியோட சனி மற்றும் செவ்வாயோட கர்மா இருக்குது. இப்போ சம்மந்தப்பட்ட இந்த நபருக்கு ரூல் படி பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ்க்கு போகலாமான்னா எஸ் போகலாம், அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மென்டாலிட்டி ஒரு மைண்ட் செட் அப்படின்றது இருக்குது. அந்த துறைக்கு உண்டான மென்டாலிட்டியும் மைண்ட் செட்டும் சம்மந்தப்பட்ட இந்த நபருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அவங்களுக்கு என்ன தான் அந்த போலீஸ் மேலே ஒரு கிரேஸ் இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய சில நெளிவு சுழிவுகளையோ இல்லை அந்த துறைக்கே உண்டான சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸும் அவங்களால சரிவர ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்ட நபர்கள் ரொம்ப எமோஷ்னல் டைப்பு அண்ட் அட் த சேம் டைம் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆளுங்க. இந்த சந்திரன் மற்றும் குருவோட கர்மா, அதுலேயும் எஸ்பெஷலாக குருவோட கர்மா ரொம்ப நீதி நேர்மை எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனால் இவர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாருங்கள், சார் நான் போலீஸுக்கு போகலாமான்னு கேட்குறாரு. அது எஸ்ஐயோ இல்லை பிசியோ இல்லை ஐபிஎஸ்ஓ ஏதோ ஒரு விஷயம். இந்த போலீஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ், விச் மீன்ஸ் மேலதிகாரி ரைட்டில் போப்பான்னு சொன்னால் நீங்கள் ரைட்டில் போகணும், லெஃப்ட்டில் போப்பான்னு சொன்னால் லெஃப்ட்டில் போகணும், செவுத்தில் போய் முட்டிக்கூடான்னா முட்டிக்கணும். இதுதான் போலீஸ் வேலை. உங்கள் மேலே உள்ள அதிகாரியை எதிர்த்து உங்களால் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. பிகாஸ் போலீஸ் இஸ் அ டிசிப்ளினரி ஃபோர்ஸ். இப்போ நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணல, அந்த துறையோட யதார்த்தத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் எஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், ஐஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். ஏன் ஈவன் காவல்துறையிலேயே ரொம்ப உயரிய பதவிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, டிஜிபியாக இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் கூட அவங்க மேலே உள்ள அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்களோ கண்ணை கட்டிட்டு அதை செய்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. பிகாஸ் இட் இஸ் அ டிசிப்ளினரி ஃபோர்ஸ். மேலதிகாரி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தே ஹவ் ஆல் ரைட்ஸ் டு டூ இட். அண்ட் இந்த மாதிரி ஜாபில் எத்தனை நாளைக்கு நீதி நேர்மை நியாயனோ ஆர் யார் மனசையும் நீங்கள் புண்படுத்திடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லேயோ எத்தனை நாள் உங்களால் வேலை செய்ய முடியும்? யதார்த்தமாக கேட்டிங்கன்னா முடியாது. பல ஐபிஎஸ் ஆர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆர் பல போலீஸ் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையை விடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஆர்வமாக போய் சேருவாங்க, பட் வேலையை விடுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இருக்கும். இந்த சந்திரன் கர்மாவோ குரு கர்மாவோ இதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு சேஃபர் சைடில் நம்ம வேறு துறைகளை சஜஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் என்னிடம் நீங்கள் பணம் கட்டி ஜாதகம் பார்க்கறதுனால நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட பார்வை, என்னோட சஜஷன். இது நான் என்னோட துறை சார்ந்து நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவாக நான் வந்து உங்களுக்கு வந்து தகவலை நான் பரிமாற்றம் செய்கிறேன். அண்ட் கன்சல்டேஷன்லேயும் உங்களுக்கு என்னோடய சஜஷன்ஸை கொடுக்குறேன். ரியாலிட்டியில் அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திரும்பவும் நீங்கள் என்கிட்ட கிளைண்ட்டாக மாறி திரும்பவும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவீங்க, இல்லைனா அடுத்த ஆளை பார்க்க போயிடுவீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். சமீபமாக வந்து கரியர் சார்ந்த டவுட்ஸ் மக்களிடையே எழும்புறதை வந்து என்னால் பார்க்க முடியுது. கன்சல்டேஷன்லையாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸில் வர கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், கரியர் சார்ந்த queries அப்படின்றது வந்து நிறைய வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு query, ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை இந்த பதிவில் நான் அட்ரஸ் பண்ணலான் இருக்கேன். உதாரண ஜாதகத்தோடவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ சந்தேகம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து கரியர் அப்படின்றத நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஜாதகத்தில்? கரியருக்கு ரெஸ்பான்சிபிளான பாவம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவம். இன் ஜென்ரல் அந்த தொழில் மற்றும் வந்து உத்தியோகம் இதுக்காக நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் ஜோதிடத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கரியர் சூஸ் பண்ணும்போது அந்த 2 பாவத்தையுமே நம்ம டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணுவோம். இதில் மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனுசு லக்னம் எடுத்துப்போம். இப்போ 10ஆம் பாவத்தில் ஒரு கர்மா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி அப்படின்ற அந்த பாவம் தான் தனுசுக்கு 10ஆம் பாவம். இப்போ அந்த கன்னி அப்படின்ற அந்த வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப வலுவான சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது இருக்குது, சனியோட கர்ம பதிவும் இருக்குது. இப்போ நம்ம சந்திரன் மட்டும் எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு.
இப்போ அந்த வீட்டில் 7ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு, ப்ளஸ் 10ஆம் அதிபதி ஆகிய புதன் அவரே போய் திரும்பவும் சந்திரன் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்போ அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனோட கர்ம பதிவு 6ஆம் பாவத்தில் இல்லவே இல்லை, 6ஆம் பாவத்தில் வேற ஏதோ கர்மா இருக்குது, இல்லை 6ஆம் பாவத்துக்கு சந்திரனோட கர்ம பதிவே இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த நபர் சந்திரனோட காரகத்துவ தொழிலில் அவரால் பயணிக்க முடியுமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு எழக்கூடிய சந்தேகமாக இருக்குது. இதை லக்னத்தோடவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து லக்னத்தை வச்சு தானே வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும், ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கும், அவருக்கு என்ன கர்ம பதிவு இருக்கும் அப்படின்றத நம்ம லக்னத்தை வச்சு தானே சொல்கிறோம். லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்தை வச்சு தானே அவருக்கு என்ன மாதிரி கர்மா இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அது பார்க்கலாமே, அதை பார்த்தே நம்ம தொழிலை டிசைட் பண்ணலாமே அப்படின்ற கேள்வியும் வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பர்டிகுலர் பாவத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவுக்கு வரவே முடியாது. டோட்டலாக அந்த கர்மாவோட வேல்யூ வேணும், எந்த கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். அதன் பிறகு பாவ தொடர்பு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அண்ட் 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவம் ரெண்டுத்தையும் சேர்ந்தா மாதிரி கம்பைன் பண்ணியே நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு டெசிஷனை டெஃபினட்டாக எடுக்கலாம். இப்போது ஒரு உதாரண ஜாதகத்தோடு இதை நான் விளக்குனேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ விச் மீன்ஸ் இது எல்லாத்தையும் நான் மேலே சொன்ன எல்லா க்ரைட்டீரியாவையும் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி தான் கரியருக்குள்ளே போகணும், கரியரை செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் 6ஆம் பாவத்தை மட்டும் இல்லை 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சு இல்லை லக்னத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. அண்ட் சிலர் வந்து இந்த பாவக வலிமை கான்செப்டையும் உள்ளே கொண்டு வராங்க. விச் மீன்ஸ் எந்த பாவம் நல்லா வலிமையாக இருக்கோ, எந்த பாவம் பெருசாக இருக்கோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம், அது சார்ந்த அந்த நபர் அது சார்ந்த தொழிலை அந்த நபர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அது வேற இது வேற, அந்த சப்ஜெக்டை இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, இப்போ உதாரண ஜாதகத்தோட விளக்கத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். இது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நானே ஒரு ஜாதகத்தை வந்து சூஸ் பண்ணது. இது வந்து எந்த தனி நபரோட ஜாதகமும் கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமாக நானே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜாதகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு என்ன லக்னம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் ஜாதகம் வந்து டிஸ்பிளே ஆகும். லக்னம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். ஸோ இப்போ நம்ம கரியர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனோட 6ஆம் பாவம் எது, அதனோட 10ஆம் பாவம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம் அண்ட் சிம்மம் இதுக்கு 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவமாக வருது. அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சூரியன். அவரே தான் வந்து லக்னாதிபதியும் கூட. ஸோ 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இந்த ஜாதகத்துக்கு ஒன்று தான். ஸோ செவ்வாய் மற்றும் சூரியன் எங்கே இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் என்ன கர்மா இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கரியர் சார்ந்து பார்க்குறதுனால நம்ம இந்த 2 பாவத்தை கம்பல்சரி பார்த்தே ஆக வேண்டும். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்ன புள்ளி வந்து கேட்டை 3ஆம் பாதம். ஸோ விச் மீன்ஸ் சந்திரனோட கர்மா. அடுத்து ராசி நட்சத்திரம் விசாகத்தில் இருக்குது. ஸோ ராகுவோட கர்மா. அண்டு லக்னாதிபதி ஆகிய செவ்வாய், விருச்சிக லக்னம் இல்லையா, ஸோ செவ்வாய் லக்னாதிபதி. அவர் என்ன கர்மா வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்திரம், ஸோ புதனோட கர்மா. அண்ட் லக்னாதிபதி போய் 11ஆம் பாவத்தில் இருக்கார். 11ஆம் பாவத்தில் அமர்ந்ததுனால் அங்கே செவ்வாயினுடைய கர்மாவை வாங்கியிருக்காரு. ப்ளஸ் அந்த பாவத்துக்கே சந்திரனோட இம்பேக்ட் கர்மா அப்படின்றது இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் இருக்குது. ராகு 8 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் வந்து 6 டிகிரியில் இருக்குது. ஸோ அங்கே சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸும் டெஃபினட்டாக இருக்கும். அந்த வீட்டுக்கே சந்திரனோட கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் லக்னத்தில் பாருங்கள் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. சுக்கிரன் வில் கிவ் யூ த இம்பேக்ட் ஆஃப் மூன். சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். ஸோ சந்திரனோட கர்ம பதிவை அதன் மூலமாக அவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 7ஆம் அதிபதியும் கூட. ஸோ சுற்றி பார்த்தோம்னா இங்கே செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸும் வருது. அதே சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுக்கு மட்டும் இல்லை 12ஆம் வீட்டுக்கும் அவர் அதிபதி. ஸோ அப்படி இருக்கையில் சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸும் வருது. பட் ஆனால் எது இங்கே ரொம்ப வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது சந்திரனோட கர்ம பதிவு. ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், சந்திரனோட கர்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம். அடுத்தபடியாக 6ஆம் அதிபதி என்ன, இப்போ நம்ம கரியர் சார்ந்த டீட்டெயிலை ஜாதகத்தில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிளான பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். ஸோ இங்கே 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன, மேஷம், அதிபதி செவ்வாய். அதே மாதிரி 10ஆம் பாவம் என்ன விருச்சிக லக்னத்துக்கு, சிம்மம். ஸோ சூரியன் அதிபதி. ஸோ இப்போ செவ்வாயும் சூரியனும் என்ன கர்ம பதிவை வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 11ஆம் பாவத்தில் இருக்குது. சந்திரனோட இம்பேக்ட் அங்கே ரொம்ப வலுவாக வாங்கியிருக்கு.
செவ்வாயோட இம்பாக்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. செவ்வாய் எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனினுடைய நட்சத்திர சாரத்தில், விச் மீன்ஸ் புதனினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திர சாரத்தில் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இங்கே எந்த கர்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம்? 6ஆம் அதிபதி புதன் மற்றும் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார், அந்த கர்மாவோட இருக்கார் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன். இந்த ஜாதகத்துக்கு அவர் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார், கூடவே புதனும் இருக்கார். 2 பேருக்கும் 6 டிகிரி வந்து வித்தியாசம். புதன் 14 டிகிரியில் இருக்கார், சூரியன் 20 டிகிரியில் இருக்கார். சூரியன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார்? சூரியன் பூராட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். ஸோ விச் மீன்ஸ் அகெயின் இங்கே புதனோட கர்மா வருது. ஏற்கனவே 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தார்? அதே புதனோட கர்மா தான், உத்திரத்தில் இருந்தார். இப்போ இவர் எங்கே இருக்கார்? 10th லார்ட் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதனோட கர்மா. ஸோ இப்போ இங்கே எந்த 2 கர்மாவுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம்? புதன் மற்றும் சந்திரனோட கர்மாவுக்கு நம்ம இங்கே வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். அண்ட் இவரோட ராசியே துலா ராசி. ஸோ விச் மீன்ஸ் மறுபடியும் அங்கே சந்திரனோட கர்மா. அண்ட் இந்த ஜாதகத்துக்கு 2 மடங்கு செவ்வாயோட கர்மா இருக்குது. இப்போது லக்னாதிபதி போய் 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அதன் மூலம் 1 மடங்கு செவ்வாயோட கர்மா. அண்ட் 11ஆம் அதிபதியோட இப்போ 10ஆம் அதிபதி வந்து சம்மந்தப்பட்டிருக்கார். ஸோ விச் மீன்ஸ் ட்வைஸ் த பவர் ஆஃப் செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்குது. இப்போ அது கரியரோடவும் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ மேஜராக இவருக்கு 3 கர்மா இருக்குது. 1 சந்திரன் விச் இஸ் வெரி பவர்ஃபுல், 2வது பவர்ஃபுல் புதனோட கர்மா, 3வது பவர்ஃபுல் செவ்வாயோட கர்மா. ஸோ இப்போ நம்ம இது 3தோட கலவையாக நம்ம இவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அதிக ப்ரியாரிட்டி நம்ம வந்து சந்திரன் மற்றும் புதனோட கர்மா கொடுக்கலாம். கொஞ்சம் ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சமாக இருக்குது. விசாக நட்சத்திரன்றதுனால இந்த ஊர் சுற்றுறது, எப்போவுமே வெளியே இருக்கிறது, வெளியே போகிறது, வெளில போய் என்ஜாய் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, அப்ராடுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே பிடிக்கும். அப்புறம் இந்த பைக்ஸு, கார்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சு நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு சஜஷனை வந்து கொடுக்க போகிறோம். சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய கொடுப்பன ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, கேட்ரிங் சார்ந்த துறைக்கு இவர் வந்து போகலாம். உணவு சார்ந்த துறையில் எடுத்த உடனே ப்ரொடக்ஷனுக்கு போகாமல் ரீட்டெயில் பிஸ்னஸ் இவர் வந்து தாராளமாக பண்ணலாம். கேட்ரிங் துறையை இவர் தாராளமாக கன்சிடர் செய்யலாம். மல்லிகை கடை வைக்கிறதுனா வைக்கலாம். ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் இவர் வந்து அதை வந்து தாராளமாக பண்ணலாம். இன்னும் குறிப்பாக அயல்நாடு சார்ந்த உணவுகளை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது சார்ந்த உணவுகளை வந்து இவர் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். இப்போ இந்த மோமோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்ட் இந்த பர்மா உணவுகள் விற்கும், அத்தோ அந்த மாதிரி ஷாப்ஸ் கூட இவர் தாராளமாக வைக்கலாம். ஸோ உணவு சார்ந்த துறையில் இவர் வந்து டெஃபினட்டாக ஷைன் ஆகலாம். அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு சார்ந்த துறையில் புதுமையை புகுத்துறது, புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது, அதை இவர் டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா புதன் அப்படின்றது ஆராய்ச்சி. 2 மடங்கு பவர்ஃபுல்லாக புதனோட கர்மா இருக்குது. 6ஆம் அதிபதியும் போய் புதனோட கர்மா தான் வாங்கியிருக்காரு, 10ஆம் அதிபதியும் போய் புதனோட கர்மா தான் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஏதாவது புது விஷயங்களை வந்து டெஃபினட்டாக உணவுத்துறையில் இவர் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். இல்லைனா யூடியூப்லேயே இந்த ஃபுட் விலாகிங்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு சார்ந்த தகவலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது, அதை இவங்க வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். இதை தவிர்த்து ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இவர்கள் விருப்பப்பட்டால் இவங்க வந்து யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக போகலாம். அப்ராட் இஷ்டம் இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் அது ஆஃப்டர் மேரேஜ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. யூஸ்வலாகவே சந்திரன் கர்மாவுக்கு இந்த வெளிநாடு அதெல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தே கேன் ட்ரை. அண்ட் இந்த யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்க்கு போகலான்னு நான் ஒரு சஜஷனை வந்து கொடுத்துருந்தேன். பட் ஆனால் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகர் வந்து ஃபேமிலி, சொசைட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்புவாங்க, வெளிநாடு அதெல்லாம் விரும்புவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குற ஒரே ரொட்டீனை திரும்ப திரும்ப செய்கிற வேலையை சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரியான இம்ப்ரெஷன் தான் எனக்கு வருது. ஏன்னா சந்திரன் கர்மா தான் இங்கே டாமினேட்டிங்காக இருக்குது, செவ்வாய் கர்மா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் வீட்டை பார்க்காம, ரொம்ப நாள் ஃபேமிலியை பார்க்காமலாம் அப்படி இருந்துட முடியாது. அது வந்து கஷ்டம். என்ன தான் இருந்தாலும் அவங்கக்கிட்டலாம் வந்து ரெகுலராக பேசணும், ரெகுலராக பழகணும், குறிப்பாக ஃப்ரீயாக ஜாலியாக நிம்மதியாக அப்படி இருக்கணும் இவங்களுக்கெல்லாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெய்லி பெரேடுக்கு போகணும், டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் உடல் உழைப்பு பண்ணணும் அப்படின்னா அதை இவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க. சாட்டர்டே சண்டேனா கம்ப்ளீட் ஆஃப், ஜாலியாக எங்கேயாவது ஊர் சுற்றணும், அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் இந்த ஜாதகத்தை பார்த்தா எனக்கு வருது. ஸோ அப்போ நம்ம அதை ரிவர்ட் பண்ணிடலாம், அது வேண்டாம். மிலிட்ரி, யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க போக வேண்டாம். மற்றபடி உணவு சார்ந்த துறையில் இவங்க டெஃபினட்டாக இருக்கலாம். யூடியூப்லேயும் இவங்க வந்து டெஃபினட்டாக பயணிக்கலாம். இதை தவிர்த்து ஐடியில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரு ஆர் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகருக்கு
நல்லாயிருக்கும். அண்டு ஐடியில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இது சார்ந்த துறையில் இவங்க பயணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். கரியரை பொறுத்த வரையிலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முன் தீர்மானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ரொம்பவே நல்லது. விச் மீன்ஸ் நம்ம 10th குரூப் எடுக்கும்போதே நம்ம என்னவாக போகிறோம், இல்லை என்ன மாதிரி ட்ராக்கில் நம்ம போக போகிறோம் அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வந்து எதுலேயுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகவே போகிறது கிடையாது. எதை பற்றியும் நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது. ஸோ இதை எப்போ பண்ணணும்? 10th குரூப் எடுக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆஃப்டர் 40 நீங்கள் வந்து கரியர் சார்ந்த சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற டிப்ஸும் நம்ம கொடுக்குற அட்வைஸுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வியர்டாவோ இல்லை ஆடாவோ தெரியும். ஏன்னா நீங்கள் தப்பான ட்ராக்கில் போயிட்டு இருந்து இல்லை சார் நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னும் போது அது எப்படி சார் திரும்ப புதுசாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப யங்காக இருக்கும் போதே உங்கள் கரியரை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஸோ கரியர் சார்ந்த முன் தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எடுத்துக்காட்டுக்கு யூஸ் பண்ண இந்த உதாரண ஜாதகமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை கர்மமறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.